Hello guys, welcome to my video. இன்னைக்கு இந்த இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக வந்து தமிழில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா மெயினாக வந்து I wanted to show some solutions out there that you guys can enjoy. அதாவது நீங்கள் இந்த 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 வீடியோ பார்த்து நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். நிறையா எப்படி ஏஐ லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து தமிழில் செயற்கை அறிவுத்திறன் சொல்கிறோம். ஸோ ஏஐ அப்படின்றது என்னென்னா பேசிக்லி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய டீச் பண்ணுறது. நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறோம் குவைட் சிம்பிளி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் வந்து நீங்கள் ரோபாட் மூவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரோபோ மூவி ஐ திங்க் ரஜினியோட மூவி உங்களுக்கு அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ட்ரெயின் பண்ணுறது தான். ஆனால் இப்போ வந்து வேர்ல்டு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஃபியூ ஆஃப் த டூலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஸ்டார்ட் வித் ஓப்பன் ஏஐ. இது ஒரு கம்பெனி ஃபவுண்டட் இன் இது வந்து கலிஃபோர்னியாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் டெஃபினெட்லி யூ கேன் ரீட் திஸ் over here. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இருக்காங்க. ஸோ இது பார்ட் ஆஃப் இட்ஸ் ஒன் ஆஃப் த சிட்டி இன் கலிஃபோர்னியா. ஈலான் மஸ்க் நிறைய ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த கம்பெனிக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்லி இது வந்து பேசிக்லி இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மாடல்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. அதாவது ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணி அதுக்கு எப்படி டீச் பண்ணுறது அப்படின்றலாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வந்து ChatGPT அப்படின்றது வந்து ரொம்ப ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் அது வந்து எப்படி இது வந்து எஜுகேஷ்னலாக இல்லை வாட் எவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களோட கேடருக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ரெஸ்யூமே எழுத முடியாது, இல்லை எழுத தெரியாது, இல்லாட்டி நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம ஸ்கூலில் படிக்கிற கான்செப்டையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, நம்மளுக்கு அதனால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ வந்து எப்படி நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, யாராச்சுக்கிட்ட வந்து நமக்கு இந்த கேள்வியை கேட்கலாம். அஃப்கோர்ஸ் கூகுள் இஸ் தேர், பட் ஆனால் கூகுள் வந்து டெஃபினெட்லி நாட் அ மாடல். நான் உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ண முடியாது கூகுள். அது நான் in a minute I'll show you what I meant actually. ஸோ எனிவே, ஸோ த ஐடியா இஸ், ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஓப்பன் ஏஐ கம்பெனி ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் டைரெக்டாக கூகுள் மாதிரி. நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், அது ஆன்சர் பண்ணும். பட் ஆனால் குவைட் லாட் டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து என்னென்னா, இந்த மாடல் வந்து நிறைய படிச்சுட்டு நீங்களும் நானும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பற்றி படிச்சிருக்காது இந்த மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமானா என்னன்னு தெரியும், இல்லை ஹாலிவுட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டார் பற்றி கேட்டால் அதுக்கு நல்லா ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்காக ஒரு ஆர்டிக்கிள் எழுத சொல்லலாம் அப்படின்னாலும் எழுதும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் வந்து இதுதான் பயங்கரமான ஒரு குவைட் ரெவல்யூஷனரின்னு சொல்லலாம் இல்லையா? அது அந்த அளவுக்கு இது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து 3.5 அப்படின்னு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி காட்ட போகிறேன்னா, நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தான். ஸோ openai.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா தென் they'll ask you லாகின் பண்ணுங்கள சைன் அப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் if you have an account already here நீங்கள் லாகின் பண்ணலாம், இல்லை சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் தான். அதே மாதிரி இங்கே மேலே பார்க்கலாம், இங்கே வந்து இன்ட்ரடியூசிங் ChatGPT ரிலீஸ் ட்ரை ரீட் மோர். அது ட்ரை கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி தான் சைன் அப் பண்ண சொல்லும். இட்ஸ் ஓகே, நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா, இது மாதிரி ஒரு வெப்சைட் வரும் ஆன்லைனில். இது வந்து என்னோடய பர்சனல் வெப்சைட். ஸோ இது மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் நிறையா அவங்க மாடல்ஸ் எல்லாம் பற்றி படிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் நீங்கள் வந்து அது ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அது மாதிரி இருந்தால், இல்லை நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இது மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம், டெஃபினெட்லி யூ கேன் கோ த்ரூ திஸ். இப்போ என்னென்னா, ChatGPT இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் பேசிக்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக் வெப்சைட், கூகுளை விட சிம்பிளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து ஆப்வியஸ்லி. நான் என்ன கேட்க போகிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து இது வந்து கூகுள் மாதிரி தான், இது ஒரு பார். நீங்கள் வந்து என்ன கொஷின் வேணால் கேட்கலாம். ஸோ நான் இப்போ என்ன கேட்கணுன்னா, நான் வந்து தமிழ் பேசிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ நான் வந்து நம்ம ஜிபிடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒரு மாடல் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் அபவுட் தமிழ், ரைட்? நான் உங்களுக்கு தமிழன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து
அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆன்சர் பண்ணுறாங்க அந்த இதுக்கு. நீங்கள் படித்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது அப்சர்வேஷன். டாக் அபவுட் தமிழ் இஸ் டிராவிடியன் லாங்குவேஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ரைட்? ஸோ இட்ஸ் ஆசம், ரைட்? நான் வந்து வேற டிஃப்ரெண்டாக ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை இந்த ஆன்சர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதே இன்ஃபர்மேஷனை டிஃப்ரெண்டாக டெலிவர் பண்ணும் இந்த மாடல். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் கம்பேர் டு கூகுள். இப்போ கூகுள்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஒன்லைன் ஆன்சர் தான் கொடுக்கும், இல்லை வெப்சைட் தான் கொடுக்கும். அது வந்து அதோட லேர்ன் பண்ண லாங்குவேஜ்லேருந்து ஒரு டெலிவர் பண்ண முடியாது. அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் ஹியர். நான் வந்து வேற இன்னொரு கேள்வி கேட்கணும்னு வச்சுங்களேன். ஸோ கேன் யூ சும்மா வந்து கேட்டுக்கலாம். ரைட் மீ அண்ட் essay, right? Essay about Tamil people in 1900s. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உன்னால் ஒரு தமிழ் எஸ்ஸே கிரியேட் பண்ண முடியுமா 1900ல நாம் எப்படி இருந்தோம் அப்படின்ட்டு? இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க எனக்கு. தமிழ் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் நேட்டிவ் டு தமிழ்நாடு நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இன் early 1900s. ஸோ நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதை புரிஞ்சுட்டு அதுக்கு பதிலான ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும் இந்த மிஷினால். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேள்வி வைக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ கேன் யூ டெல் மீ அபவுட் சச்சின்? நான் என்ன கேட்குறேன்னா, கேன் யூ டெல் மீ அபவுட் சச்சின் டெண்டுல்கர்? ஐ எம் பிரிட்டிஷ். நான் என்ன கேட்குறேன்னா, இதை வந்து நான் வந்து ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஒரு இதுலேருந்து ராஜ்யத்துலேருந்து வந்தவன். எனக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து எனக்கு ரெலவெண்ட்டாக எப்படி புரியுமோ அது மாதிரி ஒரு லாங்குவேஜில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். சச்சின் டெண்டுல்கர் இஸ் லைக் ஸோ யூ கேன் சி திஸ் யுவர் செல்ஃப். ஸோ எனக்கு ரெலவெண்ட்டாக கொடுக்கும். புரியுதா இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து உலகத்திலேயே ஒரு ரெவல்யூஷனரி ஆன ட்ரூ பாட். நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். இன்னொன்று கேட்கலாம். ஸோ உங்கள் ஸ்கூலில் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து சச்சின் டெண்டுல்கரும் அப்புறம் கபில் தேவ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து கிரிக்கெட் பர்சனாலிட்டிஸ். இவங்களை பற்றி நீங்கள் கம்பைனாக ஒரு ஆர்டிக்கல் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஜென்ரலி கேட்குறது தான் இது இல்லையா? நாம் வந்து இந்த பாட்டுக்கிட்ட கேட்கலாம் அதே கொஷினை. எனிவே நீங்களே ட்ரை பண்ணலாம் இதெல்லாம். நான் வந்து ஐ எம் நாட் மேக்கிங் திஸ் அப். நான் என்ன கேட்குறேன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ லெட் மீ ரெக்கார்ட் திஸ். கேன் யூ ரைட் மீ அன் ஆர்டிக்கல் அபவுட் சச்சின் and Kapil Dev, right? 500 words, please. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த பாட் கிட்ட இந்த இந்த சாட் பிளாட்ஃபார்ம் கிட்ட எனக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சீட்டெல்லாம் பண்ணுறதுக்காக ஒன்றும் உங்களுக்காக அதை ப்ரொவைட் பண்ணல. பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் நிறைய ரெலவென்ஸ் எல்லாம் இருக்காது, நம்மளுக்கு நிறைய பாயிண்டர்ஸ் எல்லாம் தெரியாது. இதை வந்து நம்ம எப்படி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஐம் ஆஸ்கிங் த மிஷின் லைக் ஓப்பன் சாட் பாட் டு கிரியேட் மீ அன் ஆர்டிக்கல் 500 வேர்ட்ஸ் மாதிரி ஒரு ஆர்டிக்கல், 500 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல் நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் த 2 மோஸ்ட் செலிப்ரேட்டட் கிரிக்கெட்டர்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் பார்க்கலாம். Over the years Tendulkar played memorable. So it's compare பண்ணுது, ரெண்டு பர்சனாலிட்டியை கம்பேர் பண்ணுது டைனமிக்கா ஆன் தி ஃப்ளை. ஸோ நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். ஸோ how to avoid a tragedy in a cricket tournament, right? So why don't you ask this actually, how to avoid a tragedy? நம்ம எப்படி ஒரு tragedy அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு. So anyway, so again,
ஸோ புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுக்குது. ensure the tournaments well planned, organized. Anyway, so you can ask any questions you want. இப்போ வந்து ஒரு இது பண்ணலாம். நாம ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கேள்வி கேட்கலாமே. கேன் யூ ரைட் மீ 500 words article about Tamil cooking, right? ஸோ ரேண்டமாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது வந்து ஒரு 500 வேர்டு இருக்க மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவ் டு குக், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், ஆர் somebody's எங்கள் ஸ்கூலில் வந்து somebody's mandating that I should be writing this. So on the fly actually, it could write me a letter or an article perhaps. What's really interesting about anything what the OpenAI does, it's there's actually a starting and mid, like, you know, kind of like going through something about, like, you know, very interesting about the topic itself and the conclusion. So let's read the conclusion, right? Overall, Tamil cooking rich and diverse cuisine that's characterized by use of spices, herbs, and vegetables. I mean, you know, you get it, right? And so that's kind of the conclusion and the start of it, right? That, you know, Tamil cooking is distinct flavor originated. So it's actually give you a pretty good introduction and also able to walk you through, you know, for example, like, you know, for example, some dishes are cooking using method called sambar. You know, I mean, I don't know, like, you know, if I'm Tamil பேசினா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சாம்பார், லைக், யூனோ, இது லைக் ரொம்ப கொலோக்கியல், இதெல்லாம் நம்மளுக்குலாம் ரொம்ப ஃபேவரட். ஸோ எனிவே, என்ஜாய் திஸ். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த டூலை. நான் வந்து இந்த தமிழில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் குவைட் ரீசன் இஸ் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கேன் யூஸ் திஸ். நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தது மட்டும் இல்லை, இது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து இன்க்யூசிட்டிவ். அண்ட் ஆல்சோ டோன்ட் டேக் திஸ் இஸ் அ ஷார்ட்கட். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இல்லை, பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும், எப்படி எழுதணும், எப்படி ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். சில டைமில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு ஐடென்டிஃபை ஹவு டு கெட் யுவர் ஆன்சர்ஸ் faster. At least, you know, choreograph, like, you know, shape your answer better. So I hope this video was helpful.